ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஏஆர்கே வசந்தி கிரியேட்டர்ஸ்லேருந்து அனந்தலட்சுமி பேசுகிறேன். 14ஆம் தேதி அன்னைக்கு காரடையார் நோன்பு வர்றது. அதுக்கு காரடை வெள்ளடை பண்ணலான்ட்டு இருக்கேன். இந்த டம்ளரால் ரெண்டுக்குமே ஒவ்வொரு டம்ளர் அரிசி எடுத்துட்டு இருக்கேன். இதுக்கு நான் இதுக்கு வறுத்துக்கலாம். முதல்ல வெள்ளடைக்கு வறுத்துக்கலாம். நான் சிகப்பாக வறுக்கணும் நன்னா. அதுக்கு தட்டைப்பயிர் ஊற போட்டுருக்கேன். தட்டைப்பயிர் காராமணிங்கிறத ஊற போட்டில் வேக வச்சு எடுத்துட்டு இருக்கேன். ஊற போட்டு வேக வச்சு எடுத்துட்டு இருக்கேன் ரெண்டுக்கும். நான் துருவின தேங்காய் தான் வச்சுட்டு இருக்கேன். நீங்கள் பல்லாக கீரி போட்டுக்கலாம். துருவின தேங்காய் தான் வச்சுட்டு இருக்கேன். இதுக்கு வெல்லம் 1க்கு 1 எடுத்துக்கலாம். வெல்லம் முதல்ல இது நல்லா வறுத்துட்டுருவோம். இது நல்லா சிகப்பாக வறுக்கணும். வெள்ளடைக்கு நல்லா சிகப்பாக வறுக்கணும். இது மாவு பச்சரிசி அதை போட்டே நல்லாயிருக்கும். இல்லை சாப்பாடு அரிசியும் போட்டுக்கலாம். மாவு பச்சரிசியும் கொஞ்சம் தண்ணி கம்மியாக பிடிக்கும். இதை வறுத்து காட்டுறேன். இதை பாருங்க, நல்லா அரிசி பொரியணும். இன்னமே நல்லா அரிசி சிகப்பாகணும். இப்படிதான் ஒரு சிலர் மாவை வறுத்தும் பண்ணுறா. ஆனால் எங்கள் மாமியார் எங்கள் அம்மா எல்லாருமே அரிசியை வறுத்து தான் பண்ணுவா. அதனால் நானும் அரிசி வறுத்து தான் பண்ணுறேன். வெள்ளடைக்கு இவ்வளோ செவக்க வேண்டாம். அப்படியே கொஞ்சம் பொரிஞ்சா மட்டும் போதும். தீயக்கூடாது, ஆனால் நல்லா சிகப்பாகணும். தீஞ்சு போயிடக்கூடாது. கலரிகிட்டே இருக்கணும் கைவிடாத. கலந்துட்டு போயிட்டேன். அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இந்த சூட்டுக்கே கொஞ்சம் அப்படியே வறுக்கலாம். இதை பாருங்க, இந்த மாதிரி நல்லா சிகப்பாக வறுக்கணும். இப்போ நம்ம உப்படைக்கு வறுத்துக்கலாம். அதுக்கு இவ்வளோலாம் சிகப்ப வேண்டாம். சும்மா அரிசி பொரிஞ்சா போதும். பொரிய அரிசியாக அப்போ தான் கொஞ்சம் அடை நல்லா வெள்ளையாக இருக்கும். இல்லாட்டி சிகப்பாயிடும்.
கொஞ்சம் ஆறட்டும், அரைக்கிறேன். இப்போ கரண்ட் வரப்பு எடுத்து கொஞ்சம் ஆறட்டும், அரைச்சி பண்ணி காட்டுறேன். ஒன்றுக்கு முக்கால் தான் வெல்லம் கணக்கு. ஆனால் என்னோடய வெல்லம் கொஞ்சம் ஸ்வீட்னஸ் கம்மியாக இருக்கிறனால, நாங்கள் கொஞ்சம் ஸ்வீட்டும் சாப்பிடுவோம். ஸ்வீட்னஸ் கம்மியாக இருக்கிறனால நான் 1ன்னு கணக்கு போடுறேன். நீங்கள் வந்து 1க்கு முக்கால் போடுங்க. உங்களோட வெல்லத்தோட ஸ்வீட்டை பொறுத்து நீங்கள் போடுங்க. ஒரு அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இந்த இது போடும். இது 2 ஆறட்டும், அரைச்சி பண்ணி காட்டுறேன். வந்து நம்ம வெள்ளடைக்கு பண்ணிக்கலாம். இது வந்து அவ்வளோ எடுத்துட்டு இருக்கேன். ஒன்றும் இல்லை, முக்காலுக்கு கொஞ்சம் மேலே. இதை முதல்ல வந்து கரைச்சிக்குவோம். அது வந்து நமக்கு இதெல்லாம் ஆக வேண்டாம், பாகெல்லாம் வரணுங்கிறலாம் கணக்கு கிடையாது. ஒன்றே கால் விட்டுக்கலாம். ஒன்றே கால் தண்ணி விட்டுருக்கேன். வெல்லம் கரைஞ்சா மட்டும் ஒரு பாகு வரணும் அப்படிலாம் ஒன்றும் இல்லை. இது கரையிட்டோம். இது அதுக்குள்ளே வடிகட்டிக்கலாம். இதை கரைஞ்சோடனே இதில் குப்பை இருக்கான்னு தெரியல. இது வேற ஒரு வெல்லம் அது. அதனால் இதை வடிகட்டின்ட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம இது பண்ணிக்கலாம். இதை வடிகட்டிடுறேன்.
குப்பை எதுவும் இல்லை. ஏலக்காய் பொடி 1/2 ஸ்பூன் போட்டுக்கிறேன். இதில் கொஞ்சம் தட்டைப்பயிறு போட்டுக்கலாம். அதுக்கு கொஞ்சம் போட்டுக்கலாம். அது மாதிரி தேங்காய் துருவல் வந்து ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கிறேன். நீங்கள் வந்து பல்லாக கீறி போட்டாலும் சரி, நான் வந்து துருவில தான் போட்டுட்டேன். நல்லா கொஞ்சம் கொதிக்கட்டும். இதுக்கு வந்து பதெல்லாம் கணக்கு கிடையாது. நல்லா தளதளன்னு கொதிக்கட்டும். அடுப்பெல்லாம் சிம் பண்ணிவிட்டு இந்த மாவை கொட்டின்றலாம். இது கட்டியெல்லாம் தட்டாது, ஏன்னா நல்லா நம்ம வந்து வறுத்துன்னு இருக்கோம். உங்களுக்கு ஒரு வேளை கெட்டி ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, கொஞ்சம் பக்கத்தில் தண்ணி வச்சு இது பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா கையில் இது தண்ணி தொட்டு கூட நல்லா இழுத்து பிசைஞ்சிக்கலாம் கொஞ்சம் ஆறினாட்டு. நெய் 1 ஸ்பூன் விட்டுக்கிறேன். இது வேறு ஒரு தட்டில் கொட்டி ஆற வச்சு இது பண்ணிக்கலாம். எண்ணெய் விட்டுக்கிறேன், 2 ஸ்பூன் விட்டுக்கிறேன். இதுக்கு கடுகு மட்டும் போட்டுட்டா போதும். கடுகு, பெருங்காயம், கடலைப்பருப்பு உளுத்தம் பருப்பு. தட்டைப்பயிறு இருக்கிறனால கடலைப்பருப்பு உளுத்தம் பருப்பு வேண்டாம். கடுகு போட்டுக்கிறேன்.
இது பச்சை மிளகா கருவேப்பிலை நறுக்கி வச்சுட்டுருக்கேன். ஒரு 4 பச்சை மிளகா நறுக்கி வச்சுட்டுருக்கேன். இதுக்கு கடலைப்பருப்பு உளுத்தம் பருப்பு இல்லை, தட்டைப்பயிறு போட்டுக்கிறோம். பெருங்காயம் 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். உப்பு போட்டுக்கலாம். 2.5 ஸ்பூன் தண்ணி விட்டுக்கலாம். ஏன்னா அதுக்கே போயிடுது. கொஞ்சம் வெந்நீர் ஊற்றின்னு இருக்கேன், அதனால் இதுக்கு 2.5 ஊற்றிக்கலாம். பச்சை மிளகாய் கருவேப்பிலை போட்டுருங்க. பெருங்காயம் போட்டுக்கிறேன், 2 ஸ்பூன் போட்டுக்கிறேன். தண்ணி விட்டுருங்க. உப்பு போட்டுக்கலாம். இதுவும் அதே மாதிரி தண்ணி நல்லா கொதி வந்ததுன்னா அந்த ரவையை போட்டு கிளறிக்கலாம். ஒரு 2லேருந்து 3 ஸ்பூன் 3 டேபிள் ஸ்பூன் தேங்காய் போட்டுக்கலாம். தட்டைப்பயிரையும் போட்டுன்றேன். தண்ணி நல்லா கொதி வரட்டும். இதோ இதை வச்சுட்டுருக்கேன். இதை வந்து இட்லி பானையில் வேக்காட்டில் வச்சு வேக வச்சு காட்டுறேன் ஆவியில். பதினாலாம் தேதி அன்னைக்கு சாயங்காலம் 5:30 to 6:15 வருது. காரடியா நோன்பு, சரடு கட்டிக்கணும். அடுப்பை சிம் பண்ணிக்கலாம். அப்படி ஏதாவது மணி உருண்டை இருந்தால் கொஞ்சம் எப்படியும் நம்ம ஆறுனா தான் நம்ம பிடிச்சி வைக்க முடியும். ஆறாத நம்மளால் சுட சுட பிடிச்சி வைக்க முடியாது, தட்டி வைக்க முடியாது. அதனால் வந்து நம்ம கொஞ்சம் ஆறினாட்டு நல்லா கையில் தண்ணியை தொட்டுண்டு இழுத்து பேசல இந்த கட்டியெல்லாம் மணி உருண்டையெல்லாம் இருந்ததுன்னா அது அப்படியே உடஞ்சிரும்.
முக்கால்வாசி இருக்காது. ஏன்னா வந்து நம்ம நல்லா ரவை அரிசியை வறுத்துன்னு இருக்கோம். இப்படி பண்ணினாலே உடஞ்சிரும். கரண்டியை இப்படி திருப்பி திருப்பி இப்படி பண்ணினாலே உடஞ்சிரும். கட்டியே இருக்காது. அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். 6 நாட்டு ரெண்டையும் உங்களுக்கு பிடிச்சி வேக்காட்டில் வச்சு காட்டுறேன். இதோ பாருங்கள், தட்டில் நெய் தடவின்னு இருக்கேன். இதான் இந்த மாதிரி இப்படி இப்போ வைக்கணும். இதாக இப்படி தட்டி இது பண்ணி இப்படி நடுவில் ஒரு ஓட்டை போடணும். தண்ணி கொதிக்கட்டும். ஒரு 10 நிமிஷம் வைக்கணும். ஏற்கனவே வறுத்தது தான், அதனால் வந்து சட்டுன்னு வெந்துடும். ஒரு 10 நிமிஷம் மட்டும் வச்சா போகிறோம். ஆமாம், இன்னைக்கு பண்டிகை அன்னைக்கு இதுக்கு வெண்ணெய் வச்சு நைவேத்தியம் பண்ணோம். சாம்பாளுக்கு உருகாத வெண்ணையும் ஓர்வையும் நான் உனக்கு தருகிறேன், ஒரு நாள் வெண்கணவர் என்னை விட்டு பிரியாமல் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இதை சரடு கட்டிட்டு சாப்பிடணும். இது வெறும் வெள்ளடை தான் வச்சுருக்கேன். இதை எடுத்துட்டு அப்புறம் உப்படை வச்சு காட்டுறேன். வேகட்டும், 10 நிமிஷம் கழித்து காட்டுறேன். இதோ பாருங்க, காரோட வெள்ளடை ரெடியாகிடுது. காரோட வெள்ளடை பண்ணியிருக்கேன். பாருங்கோ, பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கோ. அப்போ தான் எங்களுக்குலாம் ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். புதுசாக பார்க்குறோம், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கோ. நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம்.